வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் தாசில்தார் பாலகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி பேசுகையில், தங்களது நகைகளை வங்கிகளில் அடமானம் வைத்து விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். அடகு வைத்த நகையை 1 வருடம் முடிந்த பின்னர் திருப்ப முடியாத விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் ரெனுவல் மட்டும் செய்து கொள்வது வழக்கமாக இருந்தது. தற்பொழுது அவ்வாறு ரெனுவல் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது. பணம் முழுவதும் கட்டி திருப்பிவிட்டு மீண்டும் அடகு வைக்க வேண்டும் என ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே 1 வருடம் முடிந்த பின்னர் ரெனுவல் செய்யும் முறையை கொண்டு வர வேண்டும். மேலும் டிராக்டர்களை ஒரே இடத்தில்தான் வாங்க வேண்டும் என தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தி வருகின்றனர். விவசாயிகள் அவர்களுக்கு பிடித்தமான டிராக்டரை வாங்கிக் கொள்ள அனுமதி அளிக்க வேண்டும். மேலும் விவசாயத்திற்காக வழங்கப்படும் மின்சாரத்திற்கு ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை கைவிட வேண்டும் என பேசினார். இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் செயலாளர் செல்லப்பாண்டி, செக்கானூரணி பகுதி செயலாளர் செல்லப்பாண்டியன் உள்பட விவசாயிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். நான் சார்பில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார், ஒரு முக்கியமான விஷயத்தை 2 தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது சார். 2 தீர்மானம். ஒன்று, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம விவசாயிகள்லாம் பேங்க்ல அக்ரிகல்ச்சர் லோனுக்கு நகையை அடகு வைக்கிறாங்க. பேங்க்ல அக்ரிகல்ச்சர் லோனுக்கு அடகு வைக்கிறாங்க. இந்தியா பாத்தீங்கன்னா 1 இயர் ஆன பிறகு ரெனியூல் பண்ண வைப்பாங்க. இப்ப ஆர்பிஐல இருந்து ஒரு ரூல்ஸ் வந்திருக்கான். என்ன ரூல்ஸ் வந்திருக்கு? மொத்த பணமும் கட்டி திருப்பி அப்புறம் தான் வைக்கணும்னு சொல்லி இப்ப ஆர்பிஐ என்ன செஞ்சிருக்க ஒரு உத்தரவு வந்திருக்கு. இன்னைக்கு வரையும் எந்த ஒரு எம்எல்ஏவோ ஒரு முதல்வரோ எந்த எம்பியுமே இந்த விவசாய மக்கள் எப்படி அடமானம் வச்சிருக்காங்க, 3 லட்சம் 4 லட்சம் வச்சிருக்காங்க, உடனே எப்படி கட்டி திருப்ப முடியும்? திடீர் உத்தரவு. ஆனா அவங்க லெட்டர் போடும் போது உங்களுக்கு நகை ரெனியூல் பண்ண லெட்டர் போடுறாங்க பேங்க்ல இருந்து. ஆனா நீங்க நகைய பணம் கட்டி தான் திருப்பணும் அப்படின்ற தகவல் என்ன செய்யறது இல்ல, செலுத்துறது இல்ல. இதனால விவசாயிகள் வட்டிக்கு வாங்கி கைமாத்து வாங்கி அந்த நகையை திரும்ப வைக்க வேண்டியது ரொம்ப பொருள் சேதம், பணச்சேதம், வட்டி என்ன செய்யுது ஆகுது. அதனால ஆர்பிஐக்கு நீங்க ஒரு கண்டன தீர்மானம் ஒரு மினிட்ஸ் எழுதுங்க. இப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. நகையை ரெனியூல் பண்ணிக்கலாம், ஆனா மொத்தமா கட்டுங்கன்னு சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாயிகள். இதை குறித்து யாரும் என்ன செய்யறதில்ல, பேசுறதில்ல. அந்த நகை கட்டி திருப்பூர் அந்த வழி என்ன செய்யும் தெரியும். அதனால இது ஒரு மினிட்ஸ்ல தயவுசெய்து எழுதுங்க. இன்னொரு விஷயம் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இப்ப பாருங்க, இப்ப திடீர்னு ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் கூட்ட தூக்கி போறாரு. என்ன கூட்ட தூக்கி போறாரு? ஸ்மார்ட் மீட்டர் நாங்க பொருத்த போறோம். இலவச மின்சாரம் வழங்குற விவசாயிகளுக்கு எல்லோருக்கும் ஸ்மார்ட் மீட்டர் என்ன செய்ய போறோம், பொருத்த போறோம்னு சொல்றாங்க. இது அந்த காலத்துல இருந்து எங்க சிஐங்க இருந்து நாராயணசாமி நாட்டில் எங்க சிஐ அந்த காலத்துல இருந்து போராடி நாங்க அந்த காலத்துல எங்க ஜெயிலுக்கு சாப்பாடு கொடுப்போம். ஆனால் அப்படி போராடப்பட்டு பெற்ற அந்த இலவச மின்சாரத்துக்கு இன்னைக்கு ஸ்மார்ட் மீட்டர் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, வராங்க. நம்ம எல்லாரும் விரும்புறோம், நம்ம விரும்பல சொல்லுங்கப்பா, விரும்பல சார். மினிட்ஸ் ஏத்துங்க. இது கண்டன தீர்மானம் எல்லா விவசாய சங்கத்தின் சார்பாக நான் சொல்றேன். நான் மட்டும் கிடையாது, எல்லா விவசாய சங்கத்தின் சார்பாக நம்ம விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம் மாட்டட்டும். விவசாயம் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு நாங்கள் விலை நிர்ணயம் இருங்க. ஒரே விஷயம், அவர் சகோதரர் நேரடி சொன்ன மாதிரி இங்க பாருங்க. ஹலோ, நான் பல நாடுகள் போயிட்டு வந்து பார்த்தா அவங்க எல்லாம் விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ணி விற்கிறாங்க. ஆனா நம்ம இந்தியாவில மட்டும்தான் விலை நிர்ணயம் என்ன செய்யறது பண்றது இல்ல. நீங்க விலை நிர்ணயத்துக்கு விவசாயிகளுக்கு விலை நிர்ணயம் பண்ண மாட்டீங்களா? ஆனா ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தி 500 அடி 1000 அடிக்கு மேல போட்டவங்களுக்கு வசூல் பண்ண பாப்பீங்களா? ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, 3 கலந்து என்ன செய்வாங்க குடும்பம் சொன்னீங்க. ஆனா உங்க தேர்தல் அதுக்கு என்ன செய்ய மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்க. இது அனைத்து விவசாய சட்டத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இந்த கண்டன தீர்மானமா நிறைவேற்ற தோட்டக்கலைத்துறை என்ன செய்து மூலம்னா இந்த கடையில தான் டிராக்டர் வாங்கணும். வேற எந்த கடையில டிராக்டர் வாங்கினா உங்களுக்கு மானியம் இல்ல, கிடையவே கிடையாதுங்கிறாங்க. அங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு விவசாயிகள் கொட்டேஷன்
இவர்கள் அதற்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியாது. இன்னைக்கு விவசாயிகளுக்காக பாருங்க, நாங்க இன்னைக்கு பரிந்துரை கடிதம் கொடுத்திருக்கிறோம். என்ன விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு விவசாயத்துக்காக பேங்க்ல நகை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் ரெனியூவல் பண்ணுவாங்க. இப்ப இந்த ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காங்களா? என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, நீங்க கட்டின பணத்தை பேங்க்ல நகை வச்சதை திருப்பின பிறகுதான் ரெனியூவல் பண்ண முடியும் அப்படின்னு விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதனால விவசாயிகளும் மக்களும் பாதிக்கப்படுறாங்க. 10 லட்சம் 5 லட்சத்துக்கு நகையை பேங்க்ல வச்சிருக்காங்க. மறுபடியும் நீங்க திருப்பி தான் வைக்கணுங்கிற போது எல்லா விவசாயிகளும் சங்கடப்படுறாங்க. எல்லாரும் முடியாம கஷ்டப்படுறாங்க. அதனால மத்திய அரசு, மாநில அரசு இதுக்கு முடிவெடுத்து இந்த விவசாயிகளுடைய பேங்குக்கு நகையை ரெனியூவல் பண்ணி தரும்படி, அதுக்கு உத்தரவு ரிசர்வ் பேங்க் போடும்படி தமிழக முதல்வர் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.